ஹலோ நண்பா, நான் உங்கள் ஹபீஸ். நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சிஓசியில் புதுசாக வந்திருக்கக்கூடிய இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படிலாம் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து என்னோடய ரீசன்ட் இன்றைக்கி வந்து ஒரு 4 ட்ரிபிள்ஸ் கிட்ட கிடச்சிச்சு. லாஸ்ட் டேவோட அட்டாக்கில் ஒரு 2 4 ஒரு 4 அட்டாக்ஸ் கிடச்சிச்சு. போன வாட்டி 272, இந்த வாட்டி 267. நம்ம இப்போது எதில் இருக்கோம்னா ஒரு 5791 ட்ராஃபிஸில் இருக்கோம். நம்ம இப்போ எப்படிலாம் அட்டாக் பண்ணியிருக்கோங்கிறத பற்றி ரிப்ளை பார்க்கலாம். இந்த அட்டாக் தான் நம்ம போடுறோம். நல்லா பேஸ் பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கான மேக்ஸ் பேஸ் தான் இருக்குது. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோங்கிற மாதிரி பாருங்கள். இப்போ என்னோடய பிளான் இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு. நல்லா பாருங்கள் எப்படி பெயிட் பண்ணியிருக்கான்ட்டு. ஃபுல்லாக ஜெயின் பாம்ஸ் அடுக்கி வச்சுருக்க அந்த இடத்துல எப்படியோ நம்ம வந்து அந்த இடத்துல நல்லா நோட்டீஸ் பண்ணதுனால அங்கே வந்து எபிலிட்டி போட்டு தப்பிப்போம். அதை மட்டும் பாருங்கள். எபிலிட்டி போட்டு தப்பிச்சு இப்போ இங்கேருந்து நம்ம ஆர்சி எங்கே போகுங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். நான் வந்து சென்டருக்கு போக வச்சுருந்தோம்னா என்னோடய இன்விசிபிலிட்டியை வச்சு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேல்யூ எடுக்கலாம். அதனால் நம்ம வந்து இப்போ நம்ம சென்டர் பேஸுக்கு போக வைக்கிறோம். இப்போ நான் ரேஜோட பிளேஸ்மெண்ட் பாருங்கள். ஃபஸ்ட் ரேஜ் மிஸ் பண்ணிட்டேன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் நான் போட்டது வந்து கரெக்டான ரீசன், கரெக்டாக உள்ளுக்கு போயிருக்கும். இப்போ நம்ம டவுனால் கிளியர் பண்ணிட்டோம். எல்லா சென்டர் பேஸை ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டேன். இப்போ என்னோடய ட்ராகனுக்கு இருக்கிற பேஸ் ஃபுல்லாகவே எம்டியான பேஸுங்கிற மாதிரி தான். இதுதான் வந்து பெர்ஃபெக்ட் வேல்யூங்கிற பேஸ். நான் இப்போ வந்து இந்த டவரை மிஸ் பண்ணிட்டேன், ஏர் டிஃபென்ஸை. இப்போ நம்மளுக்கு 3 ஐஸ் கோலம்ஸ் வந்து டிஃபென்ஸில் இருக்குது. அதை நம்ம கிளியர் பண்ண போகிறோம். எப்போ எபிலிட்டி யூஸ் பண்ணுங்கிறத மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. எப்படி ஐஸ் கோலமில் நம்ம ட்ராகன் ஸ்டிக்கி பவர் போகும். அதனால் நம்ம எபிலிட்டியை இங்கேயே வேஸ்ட் பண்ணுறோம். இப்போ மீதி இருக்க டிஃபென்ஸை ஃபுல்லாக நீங்கள் ஈஸியாக பார்த்து முடிச்சிடலாம். ஈஸி அட்டாக்காக முடிஞ்சு போயிடுச்சு. இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஆர்சி டைவ் பண்ணுறோம். நீங்கள் பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல சேனலாக இருக்கும். நீங்கள் வந்து அப்கமிங் கண்டென்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.